கணக்கீட்டின் அறிமுகம். கணக்கீடு என்றால் என்ன? கணக்கீட்டின் நோக்கத்தை தெளிவுபடுத்துவர். நிறுவனத்தின் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார்? அவர்கள் அக்கறை செலுத்துவதற்கான காரணங்கள் என்ன? அவர்கள் அக்கறை செலுத்துவதற்கு தேவையான தகவல்கள் என்ன? கணக்கீட்டின் வகைகளை சுட்டிக்காட்டுவர். அதே நேரம் எண்ணக்கரு படம். கைட் பேஸ்டு போகிறதுனால இந்த எண்ணக்கரு படம் முக்கியமாக இருக்கும். கணக்கீடு அறிமுகம். நோக்கம். அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார்? அக்கறை செலுத்துவதற்கான காரணங்கள் என்ன? கணக்கீடு. கணக்கீட்டின் வகைகள் என்ன? நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. கணக்கீட்டின் இரு வகைகள். நிதி கணக்கீட்டின் செயல்முறை, அதே நேரம் முகாமை கணக்கீட்டின் செயல்முறை, வேறுபாடுகள் என்னென்ன இந்த அலகில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கணக்கீடு என்றால் என்ன? அமெரிக்க கணக்கீட்டு சங்கம், அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் கணக்கீடு என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு வரவிலக்கணம் சொல்லியிருக்கு. தகவல் தேவைப்படும் பிரிவினர்களுக்கு தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுப்பதற்கு ஏற்றவாறு பொருளாதார தகவல்களை இனங்காணல், அளவீடு செய்தல், தொடர்பாடல் செய்யும் செயல்முறையை கணக்கீடுவாங்க. பொருளாதார தகவல்களை இனங்காண்றது, அளவீடு செய்தல், தொடர்பாடல் செய்யும் செயல்முறையாகும். அதாவது தகவல் தேவைப்படும் பிரிவினர்களாக நம்ம யாரை கருதுறோம்னு சொன்னால் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். அவர்கள் யார் யாருன்னு நம்ம கீழே நோட்ஸ்களில் பார்ப்போம். அவர்கள் பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார, அதாவது நிதி சார்ந்த தகவல்கள் தான் பொருளாதார தகவல்கள். அந்த தகவல்களை இனங்காணல், அளவீடு செய்தல், தொடர்பாடல் செய்வது தான் கணக்கீடு என்று சொல்லி அமெரிக்க கணக்கீடு சங்கம் சொல்லி. அதே நேரம் அமெரிக்க சான்றுபடுத்திய பொது கணக்காளர் நிறுவனம், அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட்ஸ். இது நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்பவற்றை விசேட முறையில் பணம் எனும் சாதனத்தை பயன்படுத்தி பதிவு செய்வது, வகைப்படுத்துவது, பொழிப்பாக்குவது, அதே நேரம் பகுப்பாய்வு செய்வது, தொடர்பாடல் செய்வது, அச்செயற்பாட்டினால் எழுந்த பெறுபேறுகளை வியாக்கியானம் கூறுவதான கலை கணக்கீடு ஆகும். அதாவது இந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது நிதி ரீதியான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள், அது நிகழ்வுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம். அதே நேரம் பணம் எனும் சாதனத்தினை பயன்படுத்தி பணத்தினால் அளவெடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதை பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்குவது, அனலைசிங் பகுப்பாய்வு செய்வது, தொடர்பாடல் செய்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் செயல்முறையில் உள்ளடங்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெறுபேறுகளை நம்ம வியாக்கியானம் செய்யக்கூடியதாக இருக்கணும். அதாவது தொடர்பாடல் செஞ்சு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதே நேரம் கம்பேரிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் அதுகளை பண்ணக்கூடிய வியாக்கியானம் கூறுவதுமான கலை கணக்கீடுன்னு சொல்கிறோம். அதே நேரம் இந்த இரு வரைவிலக்கணங்களையும் கொண்டு பொதுவான ஒரு கணக்கீட்டுக்கு வரைவிலக்கணமாக நம்ம சொல்கிறோம். அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கீட்டு அலகின்றிற்கு பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறை கணக்கீடாகும். அதாவது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை எடுப்பதற்கு பொருளாதார தகவல்களை வழங்குறது கணக்கீட்டின் செயல்முறை ஆகும். அதே நேரம் பொருளாதார தகவல்கள், கணக்கீட்டு அலகு, கணக்கீட்டு செயல்முறை, அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், இந்த அவ்வளோ கீ பாயிண்ட்ஸும் இந்த ஒரு கணக்கீடு என்ற என்ன அப்படிங்கிறது சொல்லக்குள்ள இந்த அவ்வளோ கீ பாயிண்ட்டும் நம்ம எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது கீழே கணக்கீட்டின் நோக்கம். கணக்கீட்டு அலகு தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை தொடர்பாடல் செய்வது கணக்கீட்டின் பிரதான நோக்கம். கணக்கீட்டின் நோக்கம் என்னன்னு சொல்கிறோம். அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குற அதே நேரம் அவங்களோட தொடர்பாடல் செய்து தான் பிரதான கணக்கீட்டின் நோக்கம். கணக்கீட்டு அலகு என்றால் என்ன? அதாவது கணக்கீட்டு அலகுகள் தொடர்பில் தானே அக்கறை செலுத்துகிறாங்க பிரிவினர். இதே நேரம் கணக்கீட்டு அலகு என்றால் என்ன? கணக்கீட்டு அலகு என்பது தனிநபர், வணிக அமைப்புகள், அரசு அல்லது எந்த ஒரு நடவடிக்கை ஒன்றாக இருக்கலாம். அதாவது தனிநபர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், வணிக அமைப்புகளாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இதை எந்த ஒரு வணிக நடவடிக்கையாக இருந்தாலுமே அதை நம்ம கணக்கீட்டு அலகுன்னு சொல்லுவோம். இங்கு நிதி சார்ந்த தகவல்களே பொருளாதார தகவல்கள் என குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக சொன்னோம்னு நிதியாண்டிற்கான லாபம் 2 லட்சம், அதே நேரம் மொத்த சொத்துக்கள் 20 லட்சம், அதே மாதிரி மொத்த பொறுப்புகள் 5 லட்சம்,
அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு மிக முக்கியமாக அமைகின்ற பணத்தினால் அளவிட முடியாத தகவல்களும் உள்ளன. அது நிதிசாரா தகவல்கள் என்று சொல்கிறோம். நிதிசாரா தகவல்கள் நேரம் நிறுவன ஊழியர் எண்ணிக்கை 500 பேர்கள், தரத்திலும் பண்பிலும் உயர்ந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்கிட்ட அல்லது பொதுமக்கள்கிட்ட சிறந்த துலங்களை பெற்றுக்கொண்டால் அதை நம்ம ஒரு நிதிசாரா தகவலை தான் பார்க்குறோம். ஊழியர்களை ஊக்குவிக்கும் சிறந்த வேலை சூழல் ஒன்று, அதாவது ஊழியர்களை மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு வணிக சூழல் ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், நிறுவன சூழல் ஒன்று இருக்குன்னு சொன்னால், அதை நம்ம ஒரு நல்ல நிதிசார் தகவலாக தான் நம்ம நிதிசாரா தகவலாக பார்க்குறோம். நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் அக்கறை செலுத்தும் தகவல்கள் என்பவற்றை உள்ளடக்கிய அட்டவணை ஒன்று கீழே தந்திருக்காங்க. இந்த அட்டவணை நீங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால், அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார், அவங்க அக்கறை செலுத்துவதற்கு தேவையான தகவல்கள் என்ன, அதே நேரம் அவங்க அக்கறை செலுத்த தகவல்கள் நீங்கள் சொல்கிறாங்க அவங்க செலுத்துறதுக்கான காரணம் என்ன, ஒரு உரிமையாளர், அதே நேரம் முகாமையாளர், ஊழியர்கள், அரசாங்கம், மேலதிகமாக பொதுமக்கள், வாடிக்கையாளர், இவருங்கெல்லாம் நிறுவனத்தில் ஒரு அக்கறை செலுத்தும் தரப்பினர்களாக கருதப்படும். இங்கே நம்ம உரிமையாளர் எடுத்தோம்னு சொன்னால், அவர் அக்கறை செலுத்துவதற்கான காரணமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் கம்பெனிக்கு, அதாவது முதலீட்டுக்கு ஏற்ற திருப்திகரமான அனுகூலம் கிடைக்கப்பட்டுள்ளதா அப்படின்ட்டு பார்ப்பார். அதாவது முதலீடு செஞ்சுருக்கார் அவர், அதே நேரம் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூடிய அளவில் ஒரு அனுகூலம் ஒன்று அவருக்கு கிடைச்சிருக்கான்னு பார்ப்பார். அதே நேரம் மேலதிகமாக முதலீடு செய்யலாமா, இதை அப்படியே நிறுத்திட்டு இந்த கம்பெனி லொஸில் போகுதா அப்படின்ற தகவல்கள் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். அதே நேரம் முகாமையாளர், திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா, எதிர்கால அபிவிருத்திக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் திட்டங்களவை, அதாவது முகாமையாளர் தான் நிர்வாகத்தை நடத்திட்டு போவார். அதாவது உரிமையாளர் சார்பாக ஒரு முகாமையாளர் ஒருத்தர், மேனேஜர் ஒருத்தர் நிறுவனத்தில் இருப்பார். அப்போ அந்த நிறுவனத்தை அவர் நடத்திட்டு போகணும்னு சொன்னால் அவர் அந்த நிறுவனத்துக்குள்ளே பிளான் ஒன்று போட்டிருக்கணும். அந்த பிளான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா, அதே நேரம் எதிர்காலத்தில் இன்னும் தீர்மானங்கள் திட்டங்கள் எடுக்கணுமா அப்படின்னு அவர் தீர்மானம் செய்யணும். அடுத்தபடியாக அக்கறை செலுத்தும் பிரிவினர்களில் ஊழியர்கள், இவர்கள் அக்கறை செலுத்துவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, தொழில் பாதுகாப்பு இருக்குதா, அதாவது தொழிலில் சேஃப்டி இருக்குதான்னு பார்ப்போம். அந்த தொழிற்சாலையில் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தொழிலில் சேஃப்டி இருக்குதா, அதே நேரம் நிறுவனம் தொடர்ந்து இயங்கிட்டு போகுமா, அதே நேரம் தொடர்ந்து இயங்கிட்டு போனால் தான் அவங்களுக்கு தொழில் ஒரு பெர்மனண்ட்டாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. இல்லைனா தொழில் இடையில நிறுத்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொழிலில் பாதுகாப்பு ஒன்று இல்லாமல் உடல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். சம்பளம் அதிகரிக்கக்கூடிய இளமை நிறுவனத்துக்கு இருக்குதா, அதுகளை பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் நிறுவனம் லாபம் மட்டும் முடிச்சுட்டு போகுதா, அதே நேரம் நமக்கு போனஸ் அதே மாதிரி சம்பளத்தில் ஏதாவது அதிகரிப்பு செய்தா அப்படிங்கிறத ஊழியர்கள் எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக அரச நிறுவனங்கள், உள்நாட்டு இறைவரி திணைக்களம், இந்த நிறுவனம் உரியவாறு வரிகளை செலுத்துதா, அதே நேரம் தேவையான அறிக்கைகளை உரிய நிறுவனங்களுக்கு வழங்குகின்றனவா அப்படிங்கிறத அரசு நிறுவனங்கள் கண்காணிக்கும். வாடிக்கையாளர், நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகின்றனவா, உற்பத்தி உத்தரவாதம் நிறைவேற்றப்படுகின்றனவா, சிறந்த நிலைப்பாடு வணிகத்துக்கு உள்ளதா அப்படின்னு பார்ப்போம். அதே நேரம் வாடிக்கையாளர் பொறுத்தவரை நிறைய விஷயங்கள், அதாவது தரமான பொருட்கள், குவாலிட்டி குறைவான பொருட்களை என்றைக்குமே வாடிக்கையாளர் வாங்க மாட்டார். அதே நேரம் நிறுவனத்தில் என்றைக்குமே லாயல்ட்டி கஸ்டமராக இருக்க மாட்டார். நிறுவனத்தை விட்டுட்டு வேறு ஒரு நிறுவனத்தில் வாடிக்கையாளராக தான் பார்ப்பார். அதனால் வாடிக்கையாளருக்கு தரமான பொருட்களை வழங்குறதுல வணிகம் முக்கிய கவனம் செலுத்தணும். அதே நேரம் வாடிக்கையாளர் எதிர்பார்க்குறது அதே தான், தரமான உற்பத்தி பொருட்களை வணிகம் நமக்கு வழங்குதா, அதே நேரம் பொறுப்பு உத்தரவுகளை சரியாக நிறைவேற்றுதா, அதாவது வணிகத்தின் பொறுப்புகள் என்னென்ன சமூக பொறுப்புகள் அதை நிறைவேற்றுதா அப்படிங்கிறத வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பார். அப்போ தான் ஒரு நன்மதிப்பு நிறுவனத்துக்கு உருவாகும். அதே நேரம் கடன் கொடுத்தோறும் கடன் வழங்கும் நிறுவனங்கள், வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய இயலுமை இருக்குதான்னு பார்ப்பார். அதாவது கடன் வழங்குனர், அதாவது கடன் கொடுத்தவர். இப்போ நமக்கு ஒரு சப்ளையர் பொருட்களை கடனாக வழங்குறாருன்னு சொன்னால் அந்த பொருட்களை விற்று நம்ம அவருக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய இயலுமை நிறுவனத்துக்கு இருக்குதா, இல்லை அது காசு நிறுவனத்தில் இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம கணக்கீட்டு ரேஷியோ, அதாவது கணக்கீட்டு விகிதங்கள் படிக்கும்போது இந்த விஷயங்களை உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் இந்த அறிமுகத்தில்
இந்த விஷயங்களை நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம். அதுகள் தான் கணக்கீட்டு அறிமுகம். அதே நேரம் இதுகள் கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கடன் செலுத்துவதற்கான அதாவது தான் சொல்லியிருக்காங்க, கடன் செலுத்துவதற்கான நிறுவனம் இயலுமை உடையதா அப்படிங்கிற பார்க்கலாம். அடுத்த விஷயமா கணக்கீட்டின் வகைகள். கணக்கீட்டை இரு வகைகளாக பிரிக்கிறோம். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. நிதி கணக்கீடுன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், கடந்த கால கொடுக்கல் வாங்குகள், நிலவுகள், அதாவது கடந்த காலத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கலாம். அந்த நிகழ்வில் அல்லது கொடுக்கல் வாங்கல்களில் காணப்பட்ட பொருளாதார ரீதியான தகவல்களை வைத்து தேவையான பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கான வெளியக பிரிவினருக்கான நிதி கணக்கீடு ஒன்றை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நிதி கணக்கீட்டு அலகொன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார ரீதியாக தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில் ஒழுங்கமைத்து வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைப்பது நிதி கணக்கீடாகும். அதே நேரம் முகாமை கணக்கீட்டு பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால், நிறுவனம் ஒன்றின் அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும் தேவையானவாறு திட்டமிடல், கட்டுப்படுத்தல், தீர்மானம் எடுத்தல், பொறுப்பு கூறல் என்பவற்றை மேற்கொள்ளக்கூடியவர். நிதி சார்ந்த நிதிசாரா தகவல்களை வழங்குவது முகாமை கணக்கீடு கர்மங்களாகும். அதாவது முகாமை கணக்கீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையான தகவல்களை தான் முகாமை கணக்கீட்டில் வழங்குவாங்க. அதே நேரம் நிறுவனத்துக்குள்ளே யார் யார் இருப்பாங்க, ஊழியர்கள், மேனேஜர்ஸ், இவங்களுக்கு தேவையான தகவல்களை தான் முகாமை கணக்கீடு வழங்கும். அப்போ முகாமை கணக்கீட்டில் திட்டங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த திட்டங்கள் சரியாக போகுதான்னு சொல்லி கட்டுப்படுத்திருப்பாங்க. அதே மாதிரி தீர்மானங்களை, பொறுப்புக்கூறல் என்பவற்றை மேற்கொள்ளக்கூடிய நிதி சார்ந்த நிதிசாரா தகவல்களை வழங்குவது தான் முகாமை கணக்கீடு கர்மங்களாகும். அதே நேரம் நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள். நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள் உள்ளீடு, உள்ளீடுகளை நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிதி கணக்கீட்டில் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் அதை நம்ம கீழே போகும்போது பார்ப்போம், மேலதிகமாக பார்க்கலாம் நோட்ஸில். அதே நேரம் செயன்முறையில் இனங்காணலும் அளவீடு செய்தலும் முதலாவது. அதே நேரம் பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்கல், பகுப்பாய்வு செய்தல். அதே நேரம் வெளியீடுகளாக நமக்கு நிதி கூற்றுக்கள் தயாரிக்கும். அதே நேரம் முகாமை கணக்கின் செயல்முறைகள் உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு, வரலாற்று தகவல்கள், எதிர்கூறல் தகவல்கள் வைத்து தான் உள்ளீடுகள், அதுகளை தான் நம்ம உள்ளீடுன்னு சொல்லுவோம். அதாவது வரலாற்று தகவல்கள் வைத்து எதிர்கூறல் தகவல்களை செய்கிறது தான் உள்ளீடுகளாக நம்ம பார்க்குறோம். அதே நேரம் செயல்முறையில் திட்டமிடல், வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், அதே நேரம் கட்டுப்படுத்தல். வெளியீடுகளில் வரவு செலவு திட்டம், பாதீடு, கணக்கீட்டு விகிதங்கள், பொதுமேந்தலை பகிர்வு கூற்று, எல்லைக்கிரயம் தொடர்பான தகவல்கள், முதலீட்டு தீர்மானம் எடுத்ததுக்கான தகவல்கள். இந்த நோட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் இது மேலோட்டியமாக அதாவது அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போயிட்டு அடிப்படை விஷயத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இங்கே இந்த ஒரு ரிசோர்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த நோட்ஸ் மறந்துருக்கலாம். அதுக்கான ஒரு ரீகப்பாக தான் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் இப்போ பண்ணிட்டு போகிறேன்னு தவிர, உங்களுக்கு அடிப்படையில் சொல்லிக் கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். சரியா? அதே நேரம் இந்த விஷயங்களை நீங்கள் மேலதிகமாக முன்னுக்கு போகக்குள்ள படிப்பீங்க. அதே நேரம் அடுத்தது நம்ம பார்த்தோம் நிதி கணக்கீட்டுக்கான முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடு. நிதி கணக்கீடுனா என்ன, முகாமை கணக்கீடு என்ன முதல்ல பார்த்தோம். அதே மாதிரி நிதி கணக்கீட்டுக்கு முகாமை கணக்கீடு சில வேறுபாடுகள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதே நேரம் நிதி கணக்கீடுன்னு சொன்னால் வரலாற்று தகவல்களை மட்டும் தான் பயன்படுத்தும். அதே நேரம் முகாமை கணக்கீட்டில் வரலாற்று மற்றும் எதிர்கூறல் தகவல்கள் இங்கே பயன்படுத்தப்படும். உள்ளக வெளிய பிரிவினர்கள் தகவல் வழங்கப்படும். அதாவது நிதி கணக்கீட்டில் உள்ளக பிரிவினர்களும் வெளிய பிரிவினர்களும் தகவல்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முகாமை கணக்கீடு உள்ளக பிரிவினர்கள் மட்டுமே தகவல்களை பயன்படுத்தி தீர்மானங்களை எடுப்பாங்க. நிதி கணக்கீட்டில் குறிப்பிட்ட காலாண்டிற்கான தகவல்கள் ஒரு தடவை மட்டுமே முன்வைக்கப்படும். ஆனால் சம்டைம் ஆனுவலி, செமி ஆனுவலி நிதி கணக்கீடுகள் தயாரிக்கப்படும். இதில் உங்களுக்கு ஒரு தடவை மட்டும் சொல்லியிருக்காங்க, பிரச்சனை இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரம் முகாமை கணக்கீடு முகாமைத்துவத்துக்கு தேவையான சந்தர்ப்பங்கள் போது தகவல் முன்வைக்கப்படும். கணக்கீட்டின் எண்ணக்கருக்கள், திட்டங்கள், மரபுகள், கணக்கீட்டு நியமங்கள் என்பவற்றை பயன்படுத்தி தான் நிதி கணக்கீடு செய்யணும். அதே நேரம் முகாமை கணக்கீடுன்னு சொன்னால் இதுகளெல்லாம் தேவையே இல்லை. முகாமை கணக்கீட்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு
தேவையான அளவில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் முகாமை கணக்கிட தயாரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் நிறுவனத்துக்குள்ளேயே பயன்படுத்துகிறங்க அவங்களுக்கு இஷ்டப்படி ஆனால் நிதி கணக்கீடு வந்து வெளியக தரப்பினர் பயன்படுத்தப்படும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் பயன்படுத்துகிறோம், ஸ்டாண்டர்ட்டை உள்ளிட்டு செஞ்சுருக்கணும். அதே நேரம் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், சட்டத்திட்டங்கள், மரபுகள் எல்லாமே கணக்கீட்டு நியமங்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனால் இதுகளை எவையுமே பின்பற்றப்படாதது தான் முகாமை கணக்கீடு. இந்த வேறுபாடுகளை நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் அடுத்த விஷயமா கணக்கீட்டு சூழல். அதே நேரம் இந்த கணக்கீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கணக்கீட்டு சூழல்கள் இருக்குது. அதே நேரம் தொழில்நுட்ப சூழல், அரசியல் சூழல், சமூக கலாச்சார சூழல், இப்படி வேறுபட்ட சூழல்கள் இருக்குது. அப்போ அந்த சூழல்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அப்போ இதில் கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்ன, கணக்கீட்டு சூழல் மாற்றங்கள் கணக்கீட்டு செயல்முறை தாக்கத்தை ஏற்படுத்தும் முறையை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இந்த எண்ண குறைபாடு கான்செப்ட் மேப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கணக்கீட்டு சூழலில் அறிமுகம் என்ன, கணக்கீட்டு சூழல் காரணிகள், கணக்கீட்டு சூழல் காரணிகள், அரசியல் பொருளாதார சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், சட்டம், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்பம், இவை அனைத்துண்ட அறிமுகமும் பார்த்துட்டு அதன் சூழல் காரணிகள், மாற்றம், கணக்கீட்டின் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறை, இதுகளெல்லாம் இந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. அதே நேரம் இன்னைக்கு என்ன சொன்னால் கணக்கீட்டு சூழல் வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கீட்டு சூழல்னு சொல்லுவோம். வணிகம் ஒன்றின் செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கீட்டு சூழல்னு சொல்லுவோம். அந்த கணக்கீட்டு சூழலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்ம மேலதிகமாக பார்ப்போம். அதே நேரம் அடுத்த அட்டவணை ஒன்று உங்களுக்கு தந்திருக்காங்க. வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரதான சூழல் காரணிகளை என்னென்னு வகைப்படுத்தி உங்களுக்கு இந்த அட்டவணையில் தந்திருக்காங்க. சூழல் காரணிகள், பொருளாதார அரசியல் காரணிகள் என்ன? அப்போது விளக்கமாக அதுக்கு நம்ம சொல்லலாம். அரசொன்று தனது பொருளாதார கொள்கையினை, அதாவது பொருளாதார கொள்கை ஒன்று திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த போகுதுன்னு சொன்னால் அதை நம்ம பொருளாதார சூழல்னு சொல்லுவோம். அதனால் நிறுவனத்துக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தா பொருளாதார சூழல்னு சொல்லுவோம். மாறிகள் என்ன? வரி கொள்கை, நாணயமாற்று விகிதம், விலைமட்டம், அரசியல் கொள்கைகள் என்ன? வட்டி வீதம் மாறலாம், சம்பள தீர்மானங்கள் மாறலாம். அதே சந்தை நிலைமை, நிதி மூலதனம் எப்படி இருக்குது. நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கணக்கீட்டு செயல்முறையின் போது வணிக வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும் அளவிடுவதற்கு கணக்கிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் நுட்ப முறைகளை தான் நம்ம நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல்னு சொல்லுவோம். இதில் வந்து கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு நுட்ப முறைகள், கணக்கீட்டு தொழிற்சார் நிறுவனங்கள், அதாவது ப்ரொஃபஷனல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், சார்ட்டர்ட் நிறுவனங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குது, கணக்கீட்டு நியமங்கள் இருக்குது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த மாதிரி கணக்கீட்டு நுட்ப முறைகள், இதுகளெல்லாம் நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழலில் வரும். சட்டச்சூழல் வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செயல்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நிலைமைகளை சட்டச்சூழல்னு சொல்லுவோம். அதாவது கணக்கீடு ஒன்று தயாரிக்கும் போது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், பங்குடைமையாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறது சட்டச்சூழல்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு மாறிகள் எடுத்துக்கிட்டோம். 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். அதே நேரம் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், உள்நாட்டு இறைவரி சட்டம், கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம். இதுகளை வந்து நியூஸ் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். கணக்கீட்டு தொடர்புடைய வழக்கின் தீர்ப்புகள், இதை அடிக்கடி எம்சிக்குள்ளே தான் கேட்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி சமூக கலாச்சார சூழல் தான் வந்து சமூகத்தில் இருக்கும் தனிநபர்களின் எண்ணங்கள், நடை, உடை, பாவனை, மனப்பாங்கு என்பவற்றினூடாக சூழல் சமூக கலாச்சார சூழல் சொல்லணும். அதாவது தனிநபர்களின் எண்ணங்கள், அதாவது வேலைக்கு போகலாம்னு நினைக்கலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம், நடை, உடை, பாவனை, அவங்களோட மனப்பாங்கு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக கலாச்சார சூழலில் வந்துடும். அதே நேரம் இதில் வந்து மாறிகளை நம்ம சொன்னோம். மனப்பாங்கு, நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை, குடித்தொகை, குடிப்பரம்பல், தனிநபர் வாழ்க்கை போக்கு. தொழில்நுட்ப சூழலாக கடைசி சூழல் நம்ம பார்க்குறோம். வணிகங்களின் கணக்கீட்டு கர்மங்களை இலகுப்படுத்துவதற்கும், அதாவது அந்த கணக்கீட்டு கர்மங்களை இலகுப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள், தொழில்நுட்ப உபகரணங்களை தான் நம்ம சொல்கிறோம் தொழில்நுட்ப சூழல்னு சொல்கிறோம். இதில் வந்து கணினி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க, உபகரணங்கள் இருக்குது, நவீன உபகரணங்கள்.
அதே மாதிரி தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க. ஐடி டெக்னாலஜி ஏஐ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறதா நம்ம தொழில்நுட்ப சூழலுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த ஒவ்வொரு சூழல் காரணிகளும் ஒவ்வொரு மாறிகளாக இந்த அட்டவணையில் வந்து எப்படி நிறுவனத்துக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வணிகத்துக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த அட்டவணையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள் எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் வட்டி வீதம் கணக்கீட்டு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வட்டி வீதத்தை குறைப்பதன் காரணமாக வங்கி கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும். வட்டி வீதத்தை குறைச்சோம்னு சொன்னால் என்ன செய்வாங்க, வணிகங்கள் போயிட்டு அதாவது முதலீட்டாளர்கள் போயிட்டு வங்கியில் வந்து கடன்களை வந்து அதிகமாக பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா வட்டி வீதம் குறைவாக இருக்குது, அதனால் கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டி வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதே நேரம் மேலதிக கடன்களை பெற்றுக்கொள்ளல் அதிகரிக்குது, வணிக விருத்திக்கு வந்து இது உதவியாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் மேலதிக கடனை பெற்றுக்கொள்ள எக்கனாமிக் க்ரோத் ஒன்று ஏற்பட்டு அதே நேரம் நிறுவனங்கள் வந்து அதிக முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுகளை வந்து இந்த விஷயங்கள் நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல் அடுத்த சூழல். அதில் வந்து நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழலில் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேய்விடணும். அதாவது ஆதனப்பொறி உபகரணங்கள் எல்கேஎஸ் 16 படி தான் கணக்கு வைக்கணும். அப்போ அந்த கணக்கீட்டு நியமம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் கணக்குகள் வைக்கப்படும். நிறுவனத்துக்கு விருப்பப்படி கணக்கு வைக்க முடியாது. அப்போ அந்தந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன, அக்கௌண்டிங் பாலிசிஸ் என்ன, தொழில்சார் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்கு, அதுகளெல்லாம் பின்பற்ற வேண்டியது தொழில் மற்றும் நுட்பச்சூழலில் நம்ம சொல்லியிருக்கோம். அதேபோல் பல்வேறு தேய்விட முறைகளில் அநேக வணிகங்கள் பல்வேறு முறைகளில் நேர்கோட்டு முறையினை பயன்படுத்துவதன் காரணமாக வணிகங்களின் கணக்கீட்டு தகவல் ஒரே தன்மையை பாதுகாக்கப்படுவதனூடாக ஒப்பிடுதல் தரப்பண்பும் உயர்வடையும். அடுத்ததாக சட்டச்சூழலில் வந்து 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இந்த சட்டங்கள் என்னென்ன நிறுவனத்துக்கு சொல்லியிருக்கு, என்னென்ன பின்பற்றணும் அப்படிங்கிறத. அதே நேரம் எழுத்து மூல ஒப்பந்தமின்றி நடத்தப்படும் பங்குடைமை வணிகம் ஒன்றி லாபம் சமமாக பகிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். நீங்கள் பங்குடைமை 21 நிதிக்கூற்றுக்களை படிக்கும்போது இந்த விஷயங்களை நீங்கள் படிப்பீங்க. அதே நேரம் சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் கம்பெனி சட்டத்திற்கமைய நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கணும். இது வந்து 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் சொல்லியிருக்க விஷயங்கள். எல்லா நிறுவனங்களும் கம்பெனி சட்டத்துக்கு அமைய நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கணும். அதே பங்குடைமை வந்து அவங்க வந்து எழுத்து மூலம் ஒரு ஒப்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து லாபங்களை சமமாக பகிரணும் அப்படிங்கிற விஷயங்களை இது சொல்லியிருக்காங்க. அதனால் சமூக கலாச்சார சூழல் தனிநபர் வாழ்க்கை போக்கில் உள்நாட்டு உணவு வகைகளை பயன்படுத்தும் போக்கிற்கு மக்கள் கூடுதலான ஆர்வம். அதாவது தனிநபர் வாழ்க்கை போக்கில் தனிநபர்கள் விரும்புகிறாங்க, உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருட்களை தான் அதிகமாக உட்கொள்ள விரும்புகிறாங்க. அதனால் வெளிநாட்டில் வந்து உற்பத்தி செய்கிற பொருட்களை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது உள்நாட்டில் உணவு வகைகளை உற்பத்தி செய்கிற வணிகங்கள் கூடுதலாக ஆரம்பிக்கப்படும். அதனால் வணிகங்கள் விற்பனை அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். இந்த விஷயங்கள் சமூக கலாச்சார சூழல் வந்து ஒரு வணிகத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம். அதனால் தொழில்நுட்ப சூழலில் புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தல், அதை வந்து புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தலில் வந்து தங்க விற்பனையின் போது டென்சிமீட்டரை பயன்படுத்துகிறாங்களாம். அது டென்சிமீட்டரை பயன்படுத்துறதுனால தங்கத்தின் தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது தங்கத்தின் அளவை நமக்கு கணிசமாக அளவிடக்கூடியதாக இருக்கும், எந்த பிழைகளும் இல்லாமல். அப்போ மோசடிகள் வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும், லாபம் வந்து அதிகரிக்கும். இந்த விஷயங்கள் வந்து இந்த சூழல்களில் தொழில்நுட்ப சூழல்களை பார்க்குறோம். இந்த அளவுகளை வந்து நீங்கள் எல்லாமும் ஒவ்வொன்றும் பார்த்து இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கொள்ளுங்கள். அதே நேரம் இங்கே மேலதிகமாக இந்த சூழல்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த பிடிஎஃப்பில் வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஹைலைட் பண்ணி அந்தந்த சப் ஹெட்டிங்கு கீழே ஒவ்வொரு கலர்ஸ் பயன்படுத்தி அந்த சப் ஹெட்டிங்கு கீழே ஒவ்வொன்றா பிரித்து நான் இது பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த ஒரு கைடை படிக்கக்கூடிய ஒரு ஈஸியாக வாய்ப்பாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை தான்
என்னென்னா அவங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ரிப்பராக இருக்காது. ஒவ்வொரு கிளாஸுக்கு போயிருப்பாங்க, ஒவ்வொரு செட்டை படிச்சிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த நோட்ஸ் வந்து ப்ரிப்பராக இருக்காது. அதே நேரம் எதை படிக்கிறங்கிறது இதே இருக்காது. நானாக ஸ்கூல் போகிற காலத்தில் நான் வந்து கைடை மட்டும்தான் படித்தேன். நிறைய நோட்ஸ் எடுத்தேன். கைட் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைடே தான் படிக்கிறது. ஸோ அடுத்ததான் வந்து கணக்கீட்டு செயல்முறைகள். இப்போ கணக்கீட்டு உள்ளீடுன்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்ததாக கணக்கீட்டு செயல்முறை பார்க்குறோம். கணக்கீட்டு செயல்முறைகளில் வந்து கணக்கீட்டு செயல்முறை வந்து கணக்கீட்டு உள்ளீடு, கணக்கீட்டு செயல்முறைகள்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதே நேரம் கணக்கீட்டு வெளியீடுகள். உள்ளீடுகளாக இன்புட் கொடுக்குறோம், ப்ரொசஸ் ஒன்று நடக்குது. அதே நேரம் கணக்கீட்டு செயல்முறைகளும். கணக்கீட்டு உள்ளீடாக கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை சொல்கிறோம். அதே நேரம் கணக்கீட்டு செயல்முறைகளில் மூல ஏடுகள் பதிவு செய்தல், பேரேடுக்கு மாற்றுதல், பரீட்சை மீதியை தயாரித்தல். ஆஃப்டர் நம்ம கணக்கீட்டு வெளியீட்டில் வந்து பரீட்சை மீதியிலிருந்து வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளையும் நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் வந்து தான் கணக்கீட்டு ஒரு செயல்முறையில் நடைபெறும். இன்றைக்கும் கணக்கீட்டு உள்ளீடுகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள், கணக்கீட்டு செயல்முறைகளில் வந்து மூல ஏடுகளை பதிவு செய்தல், பேரேட்டுக்கு மாற்றுதல், பரீட்சை மீதிகளை தயாரித்தல், கணக்கீட்டு வெளியீடு வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும், கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை உருவாக்குவதற்கு, அதாவது கணக்கீட்டு வெளியீடுன்னு சொல்கிறோம். உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும், நிதி நிலைமை கூற்று, இதுகள் எல்லாமே கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகள்னு சொல்லுவோம். இதுகளுக்கு அடிப்படையாக பயன்படுத்துகிற கணக்கீட்டு உள்ளீடுகளை தான் நம்ம கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்னு சொல்லுவோம். கணக்கீட்டு உள்ளீடுக்குரிய தகவல்களை பதிவு செய்யும் மூல ஆவணங்கள் தொடர்பாக முதலில் கவனம் செலுத்தணும். அப்போ காசு பெறுவன் என்பது பற்றுச்சீட்டு, காசு கொடுப்பவன் என்பது கைச்சாத்துக்களை நம்ம வந்து கவனம் செலுத்து. இதுகள் என்னென்னு அடுத்த சப் தேர்ச்சியில் நீங்கள் மட்டத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இரு பிரிவினர்களுக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறுகையில் பணத்தினால் அளவிடக்கூடியவைகள் கொடுக்கல் வாங்கல்கள் நம்ம சொல்லுவோம். அதாவது விற்பனைக்காக ரூபாய் 30,000 பெருமானம் கொண்ட பொருட்தொகுதி ஒன்று கொள்வனவு செய்தல். அதனால் வங்கியிலிருந்து 50,000 கடன் தொகை ஒன்று பெறல். ஊழியர் சம்பளமாக ரூபாய் 10,000 செலுத்தல். இது எல்லாமே நீங்கள் பணத்தில் அளவக்கூடிய தகவல்கள் தான் இருக்குது. இக்கொடுக்கல் வாங்கல் காரணமாக வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை என்பவற்றில் நிதி சார்ந்த மாற்றங்கள் இடம்பெறலாம். அடுத்ததாக இரு பிரிவினர்களுக்கிடையே பரிமாற்றம் ஒன்று இடம்பெறாட்டியும் கூட வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள் என்பவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணத்தினால் அளவிடக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதான். அந்த ஈவெண்ட்ஸை தான் நம்ம சொல்லுவோம் நிகழ்வுகள்னு சொல்லி. இயந்திரம், உதாரணத்துக்கு இயந்திரம், தளபாடம் போன்ற சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக பெருமானத்தை அடைதல், பெருமானம் குறைவடைஞ்சிருக்கும். சொத்துக்கள், சொத்துக்கள், தளபாடங்களை நம்ம பயன்படுத்தினோம்னா அது அந்த பெருமதி குறைவடைகிறது. அதனால் நம்ம அதை வந்து பணத்தினால் அளவிட முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இருப்புக்கள் சேதமுறுதல், இதுகெல்லாம் வந்து நிதி சாரா தகவல்கள், பிழையான விஷயம் இல்லை, நிதி சார்ந்த தகவல்கள் தான் இது. என்னென்னு சொன்னால் இது வந்து நிகழ்வுகள், அதாவது இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஒரு பரிமாற்றம் இடம்பெறலை, அதனால் இது வந்து ஒரு நிகழ்வுகள்னு சொல்கிறோம். கணக்கீட்டு செயல்முறைகள் படிமுறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பெருமானத்தை பணம் எனும் சாதனத்தினால் அளவிடல். முதலாவது விஷயம், மூல ஆவணங்களை பயன்படுத்தி மூல ஏடுகளில் பதிவு செய்தல். மூல ஏடுகளில் உள்ளடக்கப்பட்டவற்றை பேரேட்டுக்கு மாற்றம் செய்தல். அதுக்கப்புறம் பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியை தயாரித்தல். அதுக்கப்புறம் பரீட்சை மீதியிலிருந்து நிதி கூற்றுக்களுக்கு தகவல்கள் எடுத்து நிதி கூற்றுக்களை தயாரித்தல். அதில் வந்து இன்றைக்கி வந்து மூல ஆவணங்கள் என்ன, மூல பதிவேடுகள் என்ன, அதுக்கப்புறம் பேரேட்டு கணக்குகள். அதே நேரம் காசு பெறுவனவு பற்றுச்சீட்டுன்னு சொன்னால் காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டுக்கு உபயோகப்படுத்தப்படும். அதாவது காசு பெறுவனவு ஒன்று இருக்குன்னு சொன்னால், காசு பெறுவனவு நம்ம இப்போ வருமானம் பெற்றிருக்கோன்னு சொன்னால், வாடகை வருமானம் பெற்றிருக்கோன்னு சொன்னால் அதுக்கு காசு பெறுவனவு பற்றுச்சீட்டு கொண்டு நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்போ காசு பெறுவனவு நாட்குறிப்பீடுகள் என்னென்னு சொல்லி நம்ம 4வது யூனிட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் காசு கொடுப்பனவு கைச்சாத்து, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு,
அதே நேரம் கொள்வனவு பட்டியலுக்கு வந்து கொள்வனவு நாட்குறிப்பேடு, விற்பனை பட்டியலுக்கு வந்து விற்பனை நாட்குறிப்பேடு, வரவுத்தாள் வெளித்திரும்பல் நாட்குறிப்பேடு. மேலதிகமாக வரவுத்தாள் வந்து இப்போ பயன்படுத்துகிற குறவு, அதாவது டெபிட் நோட்டுங்கிறது வந்து பயன்படுத்துகிற குறவு. என்ன சொன்னால் வெளித்திரும்பல்ங்கிறது வந்து ஒரு நிறுவனம் வந்து பொருளை வாங்கிட்டு வெளித்திருப்பம் செய்து, ஆனால் அவங்க வந்து இந்த கடனை குறைச்சி கொள்ளுங்கன்னு சொல்லி வரவுத்தாள் உண்டு யாருக்கு, சப்ளைஸுக்கு கொடுக்கும். அதை தான் வரவுத்தாள். ஷோர்ட் நோட் ஒன்று கொடுத்தேன். இது மேலதிகமாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் செலவுத்தாள். செலவுத்தாள் வந்து உட்திரும்பல் நாட்குறிப்பேடு, அதாவது கிரெடிட் நோட்னு சொல்லுவோம். அதாவது பொருட்களை நம்ம வந்து வாடிக்கையாளருக்கு வழங்கியிருக்கோம், அவர் மறுபடியும் நமக்கு திருப்பி தந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ நம்ம ஒரு கிரெடிட் நோட் ஒன்று கொடுப்போம். உங்களோட கடனை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிரெடிட் நோட் ஒன்று கொடுப்போம். அதில் எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதாவது கிரெடிட் நோட்னு சொல்லுவோம். சில்லறை காசு கைச்சாத்து, சில்லறை காசாடு அப்படின்னு சொல்லுவோம். சில்லறை காசு ஒன்று பேணுவாங்க நிறுவனத்தில், அதாவது பெரிய அமௌண்ட் ஒன்று வச்சிருக்காது கையில் எப்போதுமே நிறுவனம். எல்லாமே வங்கியினூடாகத்தான் நிறுவனம் வந்து கணக்கு செலுத்துதல் பெறல் எல்லாமே செய்யும். ஆனால் சில அமௌண்ட்ஸ் வச்சுக்கும் அன்றாட ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகளுக்காக சின்ன சின்ன செலவுகளுக்காக ஒரு பணத்தை கையில் வச்சுருக்கோம். அதுக்காக சில்லறை காசு எடுக்கணும்னு நம்ம பேணும். அதுக்கு சில்லறை காசு கைச்சாத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மூல ஆவணம். நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து பொது நாட்குறிப்பேடுன்னு சொல்லுவோம். அதாவது இங்கே மேலே குறிப்பிட்ட அவ்வளோ நாட்குறிப்பேடுகளிலும் மூளை பதிவேடுகளிலும் பதிய முடியாத தகவல்களை பொது நாட்குறிப்பேட்டில் நம்ம பதியக்கூடியதாக இருக்கும். அதே பேரேட்டுகளில் வந்து சொத்து கணக்குகள், பொறுப்பு கணக்குகள், வருமான கணக்குகள், செலவு கணக்குகள், உரிமை கணக்குகள்னு சொல்லி பேரேட்டு கணக்குகள் நம்ம தயாரிப்போம். அடுத்ததாக கணக்கீட்டு வெளியீடு. கடைசி அதாவது கணக்கீட்டு உள்ளீடு பார்த்தோம், கணக்கீட்டு செயல்முறை என்னென்னு பார்த்தோம். கணக்கீட்டு வெளியீடு அதாவது பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியவாறு கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்களே கணக்கீட்டு வெளியீடு எனப்படும். இதில் கணக்கீட்டு வெளியீடுன்னு சொல்கிறது நிதி கூற்றுக்களை தான் நம்ம சொல்கிறோம். நிதி கூற்றுக்கள் உதாரணத்துக்கு இதில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நிதியாண்டின் லாப நட்டங்களை காட்டுவது வந்து வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் குறித்த தினத்தில் காணப்படும் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்பவற்றில் காணப்படும் நிலைமைகளை காட்டும் நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்லுவோம். சொத்து எவ்வளோ, பொறுப்பு எவ்வளோ, உரிமையாண்மை எவ்வளோன்னு சொல்கிறது நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்லுவோம். உரிமையில் இடம்பெறும் மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு, உரிமையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு, உரிமைகள் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பெனி கணக்குகள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து இந்த நோட்ஸை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகமே இருக்காது, நீங்களே வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில் அது அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும். உரிமையில் ஏற்பட்ட மாற்றங்களை வந்து உரிமை மாற்றல் கூற்றுன்னு சொல்லுவோம். நிதியாண்டின் காசு பாய்ச்சல்கள் மற்றும் காசு வெளிப்பாய்ச்சல்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் காட்டுறது வந்து காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்லுவோம். இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். சரியா? இந்த அவ்வளோ விஷயங்கள் வந்து தான் கணக்கீட்டுன்ற உங்களுக்கு அறிமுகத்தினில் வந்து தந்திருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஓவராலாக மைண்டில் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமாக நோட்ஸு படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. மேலதிகமாக நீங்கள் கிளாஸஸ் போனீங்கன்னு சொன்னால் அதில் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் தான் சொல்ல இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. மேலதிகமான வீடியோஸ் நான் வந்து தொடர்ச்சி அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஜூம் கிளாஸஸ் எதுவும் ஜாயின் ஆகிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது வந்து நான் அந்த சம்மரி ஆஃப் த நோட்ஸ், அதாவது இதை வந்து ஓவராலாக உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை விட மேலதிகமாக அறிவு, எம்சிக்யூஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அந்த மாதிரி செய்கிறதுன்னு சொன்னால் நான் ஜூம் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். இந்த நம்பர் வந்து கீழே போட்டிருக்கேன். அதே நேரம் எங்களுக்கு ஜூம் கிளாஸ் வந்து குரூப் வந்து பண்ண சொன்னால் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு குரூப்ஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம்.